ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது மூத்த சகோதரி ஜெயந்தி அவர்களுடன் உரையாடல். இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜெயந்தி சகோதரி அவர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் விளக்கமாக பதில் தருகிறார். அந்த கேள்வி பதிலையே நாம் இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி, அகர்மா குறித்து சிறிது விளக்கமாக கூற வேண்டும். அதற்கு ஜெயந்தி சகோதரி அவர்கள் கூறியதாவது, இந்த வார்த்தையானது இரண்டு வேறுபட்ட நிலைகளில் உபயோகிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் நியூட்ரல் நடுநிலையான, ஹிந்தியில் அகர்மா. சத்யுகத்தில் நாம் செய்யும் எல்லா காரியங்களும் தூயவையாகவும் ஒழுங்காகவும் நடைபெறுகிறது. அவை நடுநிலையில் ஆனதல்ல, ஆனால் ஒரு வகையில் அவை எதிர்மறையாகவோ அல்லது அதற்கு மாறான உடன்பாடு உள்ளதாகவோ இல்லாமல் இருந்தன எனலாம். அங்கு செயல்கள் மிக தூய நிலையில் இருந்தன. ஆனால் செயல்கள் உங்களுக்கு எந்தவித பலனும் தருவதாக இல்லை. அதாவது நமக்கு எந்தவித பலனும் தருவதாக இல்லை. ஏனென்றால் சங்கமயுகத்தில் நாம் சம்பாதித்த சேர்த்த முதலீட்டின் பலனை, லாபத்தினை அங்கு அனுபவிக்கிறோம். சத்யுகத்தில் கர்மங்கள் மிக தூய்மை ஆனவையாக இருப்பினும் அங்கு சங்கம யுகத்தில் சேர்த்த சம்பாத்தியத்தின் கணக்குகளின் இருப்பை செலவு செய்து காலியாக்கி விடுகிறோம். ஆதலால்தான் துவாபர யுகத்திலிருந்து நிகழ்ச்சிகள் மாறுபட்ட நிலையில் அவ்வாறு நடைபெறுகின்றன. அதனால் ஒரு அளவில் அவை அகர்மா என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் எந்த விதமான எதிர்மறையான, அதாவது நெகட்டிவ், அல்லது நேர்மறையான, அதாவது பாசிட்டிவ் எதிர்வினைகள், விளைவுகள் அவற்றால் அங்கு உண்டாவதில்லை. சுருக்கமாக சொன்னால், சத்யுகத்தில் நாம் செய்யும் கர்மங்களுக்கு பாவமும் ஏற்படாது, புண்ணியமும் ஏற்படாது. இதை நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது, நமக்கு தெரிந்த வரையில் பிரம்மபாபா ஒருவர்தான் அகர்மா நிலையில் தன் காரியங்களை செய்ய முடிந்தது என புரிந்து கொள்ளலாம். பாபா அவர் அவ்யக்த நிலை அடைந்தது முதல் அவர் உடலை விட்டு சென்ற 13 நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் தாதி குல்சார் அவர்களின் மூலமாகவும் அல்லது சில நேரங்களில் பாபாவும் வருவார். விரிவான போக் செய்திகள் கிடைத்து கொண்டும் இருக்கும். ஏனென்றால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு விளக்கம் கூற வேண்டி இருந்தது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், காரியங்கள் மேலும் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பவை அறிய வேண்டியிருந்தது. ஒரு குறிப்பிட்ட போக் செய்தியில் சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது. அதில் ஓர் ஆத்மா சுழலும் சக்கரத்திற்கு வெளியே காணப்பட்டார். அவர் பரமாத்மாவான சிவபாபா ஆவார். மேலும் சங்கமயுகம் முடியும் தருவாயில், சங்கமயுகம் முடிவில் மற்றொரு ஆத்மா சுழலும் சக்கரத்திலிருந்து வெளிப்பட்டு சிவபாபாவை சேர்வதையும் அவர் பார்த்தார். மற்றொரு ஆத்மா பிரம்மபாபா. இதற்கான பாபாவினுடைய விளக்கம், சிவபாபா பிறப்பு, மறுபிறப்பு,
ஆகியவைகளின் சக்கரத்தில் வருவதில்லை. அவர் சிருஷ்டி சக்கரத்தில் தன் விருப்பப்படி வேண்டிய பொழுது கலந்து கொள்கிறார். ஆனால் பிரம்மபாபா இப்பொழுது கர்மாதீத் நிலை அடைந்து விட்டவர். அவர் சக்கரத்துக்கு வெளியே இருப்பவரான அவர் சங்கமயுக காலம் நிறைவு பெறும் வரை சிவபாபாவுடன் சேர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதாகும். எவ்வாறு சிவபாபா அளவில்லா தூய கர்மங்கள் செய்தவராவார். எல்லோருக்கும் மங்களம் செய்பவர். தனக்கென்று எந்த சுய அனுகூலம் லாபம் அவர் பெறுவதில்லை. அதனால் பக்தியில் அவரை அகர்த்தா என்று அழைக்கிறார்கள். செய்பவர் ஆனாலும் செய்யாமல் இருப்பவர் மற்றும் அபோக்தா என்றால் தான் செய்யும் காரியங்களின் பலன் அனுபவிப்பதில்லை. அவரைப் போலவே பிரம்ம பாபா சக்கரத்திற்கு வெளியில் இருந்தும் செயல்படுவதால் அவரும் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். அவர் காலச்சக்கரத்தில் செய்ய வேண்டிய தூய கர்மங்களை முற்றிலும் முடித்துவிட்டதால் இப்பொழுது சிவபாபாவுடன் சூக்ஷ்ம உலகில் இருந்து தன் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் செய்யும் சேவையானது தனக்காக நல்ல கர்மங்களின் சேமிப்பை அதிகரிக்க செய்வதில்லை, மற்றவருக்கு சேவை செய்யவே செய்கிறார். உலக மக்களின் தந்தை எனும் தன்னுடைய பாத்திரமும் இதுவேயாகும். மக்களுக்கு அளவில்லா நிலையில் சேவை செய்வது. இங்கு இருக்கும் வரை அவர் சேவையானது அளவுக்கு உட்பட்டு இருந்தது. இப்பொழுது அளவற்ற நிலையில் செயல்படுகிறார். ஆதலால் அந்த ஸ்திதியும் அகர்மா நிலையே ஆகும். பிரம்ம பாபா ஒருவர் மட்டும் கடவுளுக்கு சமமானவர் என்று நினைவு கொள்ளப்படுகிறது. பாப்தாதா இருவரும் சமமானவர்கள். பிரம்ம பாபா கடவுளுக்கு அடுத்தவர் என்பது அல்ல. அவர் உண்மையில் பாபா சமமானவர். அம்முறையில் சமமானவராக இருப்பதால் அந்த அளவிலும் அகர்மா நிலை அடைந்தவர். இன்று பாபா குழந்தை மற்றும் எஜமானர் நிலைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் நாம் உணர்வில் கொள்ள வேண்டிய மந்திரம் கடந்த முரளியில் அருளித்தரும் அகங்காரம் இல்லாத அசரீரியான விகாரமற்ற ஆன்மா நான் என்பதாகும். அகங்காரமற்ற நிலை என்றால் என்ன? அகங்காரமற்ற நிலை என்பது நான் செய்கிறேன், ஆனால் இது என்னால் செய்யப்பட்டது அல்ல என நமக்கு தெரியும். எனக்கு உண்மையாக தெரியும். இதை மேலிருக்கும் அவர் என் வழியாக செய்வித்து கொண்டிருக்கின்றார். இதுதான் அகங்காரமற்ற நிலை என்பதாகும். மம்மாவினுடைய பாத்திரத்தின் பங்கு வேறுபட்டது. மம்மா வெகு முன்னரே சென்று விட்டார். நாடகத்தின் இரகசியங்களில் ஒன்று அம்மாவினுடைய பாத்திரத்தை பிரம்ம பாபா ஏற்று நடித்தும்படியாக இருந்தது. அந்த நேரத்தில் நமக்கு விளங்காமல் இருந்தன. ஆனால் சில காலம் சென்ற பின் பிரம்ம பாபா முரளியின் மூலம் மம்மா சத்யுகம் இயங்க தேவைப்படும் ஒழுங்கு முறைகளை உண்டாக்க சத்யுகத்திற்கான வழிகாட்ட தன் பாத்திரம் சத்யுகம் வரையிலும் நீட்டிக்க மற்றொரு பிறவியை எடுக்க வேண்டி இருந்ததால் அக்காட்சி அவ்வாறு நிகழ்ந்தது என விளக்கினார். இது எவ்வாறு, என்ன, ஏன் என்பதன் விவரங்கள் நமக்கு அறிய வரவில்லை. ஆனால் பிரம்ம பாபா ஒருவர் மட்டும் சக்கரத்தின் சுழலிலிருந்து வெளிப்பட்டு சிவபாபாவுடன் சேர்ந்து தனக்கு எவ்விதமான மறுபலன்
அல்லது எதிர்பார்ப்புகள் அல்லது நன்மை இல்லாத முறையில் தூய கர்மங்கள் செய்து வருகிறார். பாபா தான் வாழ்ந்த நாள் முழுவதும் இங்கு முரளி சொல்லிக் கொண்டிருந்தாலும் பிரம்ம பாபா மீண்டும் மீண்டும் சொல்வார், என்னை கருத்தில் கொள்ள வேண்டாம், நினைவு செய்ய வேண்டாம், எனக்காக எந்த நன்றியும் செலுத்த தேவையில்லை. அவர் முரளியில் பங்கு எடுத்துக்கொண்டிருந்தாலும் சொல்வார், நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய கவனம் முழுவதும் தந்தையின் மேல் நிலைத்து இருக்கட்டும் என்பார். ஒவ்வொரு நாளும் முரளியானது எந்த நன்றி கூறல் இல்லாமல் பேசப்பட்டது. இன்று பாபா சொல்கிறார், சங்கம யுகத்தில் அவர்கள் செய்யும் பணிக்காக பிரம்மா நினைவு கொள்ளப்படுவதில்லை, பிராமணர்களும் நினைவு கொள்ளப்படுவதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்களின் நினைவானது பிராமணர்களுடன் கலந்து விடுகிறது. அதனால் பலவிதமான குழப்பங்கள் ஜாதி அமைப்புகளின் இடையேயும் மற்ற நிலைகளிலும் கலந்து விடுகிறது. பிராமணர்களின் உண்மையான பாத்திரம் பங்கு ஏற்கப்படுவதில்லை. இன்றைய நிலையில் அவை முற்றிலும் மறைந்துவிட்டன. பாபா சொல்கிறார், மறக்கவும் மறக்கவும் மறக்கவும். சேவையின் முழு தன்மையும் அகங்காரமற்ற நிலை. ஆனால் நான் செய்யும் நல்ல கர்மங்கள் அதனுடைய வரவு நிச்சயமாக வந்து சேர்கின்றன. ஆனால் பிரம்ம பாபா எந்த விதமான வருவாயும் தேவையில்லாத நிலையை அடைந்தார். இரண்டாவது கேள்வி, ஜாதி அமைப்புகள் பற்றி விளக்கவும். ஜெயந்தி சகோதரி அவர்கள் கூறுகிறார், பாபா எப்பொழுதும் பிராமணர்கள், தேவதைகள், சத்திரியர்கள், சூத்திரர்களை பற்றித்தான் பேசுகிறார். பிராமணர் உச்சி குடிமி, பிறகு தேவதைகள், பிறகு சத்திரியர்கள், பிறகு வைஷ்யர்கள், உணவு மற்றும் உண்பது பற்றியும் மற்றும் வாழ்வதும் வியாபாரம் செய்வதும், பிறகு சூத்திரர்கள், கால்கள். இது சங்கம யுகத்தின் கருத்தினை சார்ந்தது. அந்த நேரத்தில் நிலவும் உணர்வுகள், அடிப்படைகள் அறிந்த நிலையில் செயல்களையும் நடந்து கொள்ளும் முறைகளையும் அனுசரித்து குறிப்பிடுபவைகள். இதற்கும் எந்த குடும்பத்தில் பிறந்தனர் என்பதுடன் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இந்தியாவில் எங்கு நீங்கள் பிறந்தனர், குடும்ப வழியில் எங்கு பிறந்தனர் ஆகிய நம் வேலையை நிர்ணயிக்கும். பாபா சொல்கிறார், நீங்கள் பிராமணர்களாக செய்யும் வேலையை அனுசரித்து இருக்கலாம். ஆனால் நம் உணர்வுகளின் அடிப்படையில்தான் நம் தொழில் நிர்ணயிக்கப்படும். நாம் ஒரு குறிப்பிட்ட நிலைகளின் இடையே பிறந்தோம், அங்கேயே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல என விளக்குகிறார். மூன்றாவது கேள்வி, யோகா குறித்து பாபாவினுடைய விளக்கம் என்ன? தந்தையுடன் தொடர்பு, ஆசானுடன் தொடர்பு மற்றும் சத்குருவானவருடன் தொடர்பு, இதை பற்றிய கேள்வி. ஜெயந்தி சகோதரி அவர்கள் கூறுகிறார், தொடர்பு கொள்வது என்பது ஓர் அளவில் புனிதத்தன்மையின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. மிக தூய்மையான, பவித்திரம் ஆனதுமான மற்றும் ஒருங்கிணைந்து விடுதலுமாகும். நம் தொடர்பு தந்தையான கடவுளிடம், ஆசான ஆகிய மற்றும் சத்குருவானவரிடமும் ஆகும். மேலும் அவர்களுடன் இணைந்து விடுதலும் ஆகிறது. இணைந்து விடுதல் என்றால் சமான நிலையுடையது என்றால் முற்றிலும் இணைந்த ஒரு நிலைக்கு வருகிறோம். இந்த தொடர்பு அவ்வாறானது. இது நம் தந்தைக்கும் ஆசானுக்கும் சத்குருவுக்கும் சமமாக
ஆக்கிவிடுகிறது. மூன்றாவது கேள்வி, யோக சக்திக்கும் பொறுத்துக்கொள்ளும் சக்திக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? சகோதரி அவர்களின் பதில், நாம் இப்பொழுது அனுபவம் செய்வது யோக சக்தியாகும். யோகா பயின்று கடவுளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் யோக சக்தியை அவரிடமிருந்து நாம் பெற முடிகிறது. நாம் ஒவ்வொரு சக்தியிலும் எவ்வாறு முன்னேற முடிகிறது என்பதையும் காண முடிகிறது. நேற்று என்னிடம் இல்லாத பொறுமை சக்தி இன்று இருக்கிறது. பகுத்தறியும் சக்தி நேற்று இல்லாதது இன்று இருக்கிறது. மேலும் நாம் யோக சக்தி எவ்வாறு நம்முடைய சம்ஸ்காரங்களையும் மாற்றியமைக்கிறது என்பதையும் காண்கிறோம். நம்முடைய யோகா சக்தியை வளர்த்து கொண்டு செல்ல செல்ல நாம் உண்மையான ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்ய முடிகிறது. அது ஒரு சக்தி வாய்ந்த பொருள் பதிந்த அன்பு நிறைந்த அமைதி. ஓர் உயிரற்ற வெற்றிடம் அல்ல, அல்லது எந்த உணர்வும் இல்லாத நிலையும் அல்ல. அந்த அமைதி நிறைவு பெற்ற ஒரு முழுமையான அனுபவங்கள் நிறைந்த அமைதி. அதற்கு பின் எந்த விதமான உணரக்கூடிய சிந்தனைகள் இல்லாத நிலை. நாம் இவ்வாறான ஆழ்ந்த உண்மையான அமைதியை சிறிது நேரமாவது அனுபவம் செய்ய கவனம் கொள்ள வேண்டும். முதலில் சிறிதாக துவங்கி போக போக அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும். ஜானகி தாதி அவர்கள் அமைதியின் சக்தியை முன்னரேயே, அதாவது 1970 அடைந்திருந்தார். டெக்சாஸ் நகரத்தை சார்ந்த மருத்துவ மற்றும் விஞ்ஞான பல்கலைக்கழகம் ஜானகி தாதியின் மூளையில் வெளிப்படும் எண்ண அலைகளின் படிவங்களின் அமைப்பு பற்றி அறிய பலவிதமான நுணுக்கமான பரிசோதனைகள் செய்தனர். அதற்காக தாதியை பல சிக்கலான கேள்விகள் கேட்டனர். தாதி அவைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தாலும் தன்னுடைய உயர்ந்த அந்த யோக நிலையிலேயே நிலைத்திருந்தார். இதை அவர்கள் பரிசோதனைகளில், அதாவது ஸ்கேன்ஸ், அதன் மூலம் காண முடிந்தது. மேலும் இடையேயான நேரங்களில் அவருடைய மனது செயலற்ற நிலையில் இருக்கும்போது அங்கு ஆழ்ந்த அமைதி நிலவியதையும் அறிந்தனர். தாதி ஒரு காலத்தில் மிகவும் படிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த அளவில்லை. முரளி படிக்கின்றார். ஆனால் இப்போது தாதி அவர்கள் வெகுவாக அமைதியாக அமர்ந்திருப்பது காண்கின்றோம். அவர் எந்த திட்டங்களும் தீட்டுவதில்லை. அவர் ஆழ்ந்த அமைதியின் நிலையில் பாபாவுடன் இணைகின்றார். நாம் அவர் அறையில் நுழையும் பொழுது இந்த அமைதியை உணர முடிகிறது. பாபா இப்பொழுது நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார், நம்முடைய யோக சக்தியை அதிகரிக்கச் செய்யவும், மேலும் நம் யோக நிலையானது ஆழ்ந்த அமைதி சக்தியினை அனுபவிக்கும் ஸ்திதியையும் அடைய வேண்டும். பாபா இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் அவ்விதமான உண்மையான ஆழ் அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும் என. அப்பொழுதுதான் நாம் அமைதி, அதாவது அமைதியின் பாம், ஆத்மா பாம் மற்றும் கடவுளின் பாம் வெடிப்பது காண முடியும். மக்கள் அதை காண்பார்கள். பாபாவினுடைய ஒரு சிறப்பு பெயர் அந்தர்யாமி என்பதாகும். ஆனால் பாபா சொல்கிறார், இல்லை, அப்பெயர் குழந்தைகளாகிய உங்களுக்கும் சார்ந்தது. சாதாரணமாக பக்தி மார்க்கத்தில் இருப்பவர் அந்த சிறப்பு பெயர் கடவுளுக்கு உடையது என்பார்கள். அந்தர்யாமி என்றால் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவர். இப்பொழுது பாபா சொல்கிறார்,
நீங்களும் அந்தர்யாமிகள். ஆமாம், பாபாவினுடைய ஞானம் நாமும் கிடைக்கப் பெற்றோம். அது நம்முடைய புத்தியையும் நம்முடைய தர்க்கங்கள், விவாதங்கள் ஆகியவைகளையும் கடந்தன. அதனால் நாம் நம்முள் ஆழ்ந்து செல்லும் பொழுது ஆழ்ந்த அமைதி அனுபவம் செய்ய முடிகிறது. மேலும் நம்முடைய அதாவது ஆத்மாவில் பதிவாகி இருக்கின்ற நம்முடைய பாத்திரங்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்தது. நாம் அந்த ஆத்மா நம்முள் பதிவாகி இருக்கும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் வழியாக கடந்து வந்திருக்கிறோம். அதாவது கடந்து வந்தவன் என்பது புரிகிறது. பிரம்ம பாபா ஒரு காட்சியினை கண்டார். அவர் நாராயணன். ஆனால் மம்மா எந்த காட்சியையும் காணவில்லை. ஆனால் இருவரும் அந்த உணர்வில் எப்பொழுதும் நிலையாக இருந்தனர். நான் நாராயணன், நான் ராதை மற்றும் நாம் எந்த அளவு இதை அறிந்த நிலையில் நான் லக்ஷ்மி, நான் நாராயணன் என்ற உணர்வை நிலையாக கொண்டவராக இருக்கின்றோம். நாம் காண்கின்றோம் எவையெல்லாம் நம்முள் சென்று நாம் பழகினவை, அவைகள் நம்மில் ஆழ்ந்து இருக்கும் நிலைகளுடன் தொடர்பு கொள்ளும்பொழுது அவை அந்த அளவு உண்மையானதாக நமக்கு ஆகிறது. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. மம்மாவை நாம் பாபாவுடன் இருக்கும் பொழுது லக்ஷ்மியாக உங்களை உணர்கிறீர்களா என்று கேட்டபொழுது மம்மா எதுவெல்லாம் எதிர்காலத்தில் இருக்கின்றனவோ அவை எதிர்காலம், நான் இப்பொழுது பாபாவினுடைய மகள் என விடை கூறினார். இதில் எதிர்காலத்தில் தன் பாத்திரம் பற்றி எந்த அகங்காரமும் இல்லை. தன்னுடைய பாத்திரத்தை பற்றி எந்த விதமான வெளிப்படையான அங்கீகரிப்பும் இல்லை. ஆனாலும் அவற்றை உணர்ந்த நிலையில் லக்ஷ்மி அவர்களின் குணங்களும் முழுமையான மதிப்பும் கண்ணியமும் கொண்டவராக இருந்தார். அவர் சொல்லவில்லை, நான் லக்ஷ்மி தேவியாக ஆகப் போகிறேன். ஆனால் அந்த லட்சணம் அவரிடம் தெளிவாக காணப்பட்டது. நாங்கள் லக்ஷ்மி தேவியை கண்டோம். அவருடைய காணும் பார்வையின் மூலமாகவும் பேச்சு நடவடிக்கைகள் மூலமாகவும் அவை வெளிப்பட்டன. கேள்வி: மம்மா மற்றும் பாபா இவர்கள் இருவர் மட்டும்தான் தங்கள் அடுத்த பிறவியில் யாராக இருப்போம் என்று உத்தரவாதம் கொடுப்பவர்களா? ஜெயந்தி சகோதரி அவர்களின் பதில்: 8 ரத்தினங்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய தனிச்சிறப்பு மற்றும் பொலிவும் தனிப்பட்ட ஆன்மீக அதிகாரத்துடன் விளங்கியதும் கண்டோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது இதுவே ஆகும். நாம் நம்முள் ஆழச் சென்று நமக்கே உரித்தான நம் சொந்த பாத்திரத்துடன் தொடர்பு கொண்டு அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆதலால் அந்த ஆழ்ந்த அமைதியின் சக்தி நமக்கு மிக இன்றியமையாததாக ஆகிறது. மற்றொரு கேள்வி: நேற்று பாபாவினுடைய முரளியானது இனிமையான அமைதி பற்றியது. இனிமையான அமைதியின் மூலம் நாம் நம்முடைய பார்வை, எண்ணங்கள், உணர்ச்சிகளின் மொழி அறிந்து கொள்ள முடிகிறது. இதை பாபா பயிற்சி பரிசோதனை செய்து பார்க்கச் சொன்னார். நம்மில் சிலரும் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் நம்முடைய அனுபவம் என்ன? எந்த அளவு இனிய அமைதியானது எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்ச்சிகள் ஆகியவைகள் செம்மைப்படுத்தி கொள்ள உதவியது, அல்லது அவை குறுக்கே வருகின்றனவா? சகோதரி அவர்களின் பதில்: நாம் பழகிக்கொண்டிருக்கின்றோம்.
நாள் முழுவதும் இப்பொழுதும் பழகுவதில்லை. சில நேரங்களில் சிலர் சிலவற்றினை சொல்கிறார்கள், நாம் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. அதனால் அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ள மேலும் நேரம் தேவைப்படலாம். ஆனால் சில நேரங்களில் அந்த அமைதி இருக்காது. நம்மால் செம்மைப்படுத்தி கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. சில நேரங்களில் அவர்கள் தங்களை புரிந்து கொண்டதை விட இன்னும் சிறப்பாக நாம் புரிந்து கொண்ட நிலையில் இருக்க முடியும். நேரம் செல்ல சரியானது தெளிவாகி விடுகிறது. அதுவே சரியானது என மற்றொன்று அமிர்த வேளையிலிருந்து முரளியின் மூலம் உதவியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அது எனக்குரிய சொந்த பாலனையாகும். நாள் முழுவதும் டிராஃபிக் கண்ட்ரோல் நேரங்களில் நாம் சிறிது நின்று மிக ஆழ்ந்து அந்த அமைதியினை தொடர்பு கொண்டு அனுபவம் செய்யலாம். நாம் பழகி கொண்டிருக்கும் மற்றொரு விஷயம், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அது சிறிது நிமிடங்கள் ஆகலாம். அந்த நேரத்தில் பாபாவுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றோம். பாபாவினுடைய சக்திகள் ஆத்மாவை அடைவதும் அந்த அமைதியை அனுபவம் செய்வதும் உணர்கின்றோம். இப்பொழுதைய நேரத்தில் இது நம் முயற்சியாக இருக்கிறது. அவ்வப்பொழுது தொடர்புகளிலிருந்து துண்டித்து கொள்வது நம்முடைய பழக்கமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சுற்றிலும் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம் தலை சுழன்று கொண்டு இருக்கும். நம்மால் சமாளிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியவைகளை நம்மில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம், பிறகு எடுத்துக்கொள்வதற்காக. ஆனால் அவைகளை உடன் சுமப்பது மற்றும் நினைவில் கொள்வது இல்லை. இல்லை என்றால் நம்மால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாது அல்லது தூங்கவும் முடியாது. அடுத்த கேள்வி, யோக பலம் இல்லாமல் அமைதியின் சக்தியை அடைய இயலாதா? சகோதரி அவர்களின் பதில், ஆமாம். இதனால்தான் மக்கள் நாம் ஒரு நிமிட அமைதியில் இருப்போம் என்று சொன்னாலும் உண்மையில் எந்த அமைதியின் அனுபவம் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு யோகம் என்பது என்ன என்பது தெரியாது. யாருக்கும் யோகமில்லாமல் அமைதி என்ன என்பது தெரியாது. மேலும் உண்மையான யோகமானது நாம் யார் என்பதை அறிவதாகும் மற்றும் கடவுள் யார் என்பதையும் அறிவதாகும். பிறகு அவருடன் தொடர்பு கொள்வதாகும். பிறகு யோகம் செய்வது, அதன் பிறகு அமைதியை அனுபவிப்பது ஆகும். ஆத்ம உணர்வு, நாம் யார் என்பது அறிவது, பிறகு உடலில் இருந்து விடுபட்ட நிலையை அடையக்கூடியவராகி பிறகு உடல் தனிப்பட்டதாக காணக்கூடியவராவது. இதையே சில நேரங்களில் உடலற்ற நிலை என்று விளக்கப்படுகிறது. அவ்வியக்த நிலை என்பது நாம் நம்முடைய அவ்வியக்த ஃபரிஸ்தா உருவத்தில் பிரம்ம பாபாவுடன் சூக்ஷ்ம உலகத்தில் இருப்பதை உணர்வது. விதை நிலை, உடலிலிருந்து விலகிய ஆத்மாவின் ஸ்திதி. நாம் ஆத்மா, கடவுளுடன் இருக்கிறோம். நாம் ஒருவர் மற்றும் பாபா. மேலும் ஆத்மாவினில் அடங்கியுள்ள எல்லா குணங்களும் சக்திகளும் அனுபவம் செய்வதாகும். மேலும் நாம் எவ்வளவு நிமிடங்கள் விதை உணர்வின் நிலையில் அமிர்த வேளை அல்லது பட்டியில் இருக்க முடிகிறது என்பதை நாம் காண முயல வேண்டும். நாம் விதை நிலை பயிற்சி, உடலற்ற ஆன்ம நிலை மற்றும் அமைதியின் அனுபவம் ஆகிய பயிற்சிகளை வளர்த்தும் மேலும் வளர்த்தி
கொண்டும் செல்ல வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது மூத்த சகோதரி ஜெயந்தி அவர்களுடன் உரையாடல்.